ஓகே, இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வென்சி ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது எஸ்எம்டி ட்ரான்ஸ்ஃபார்மர், ஹை ஃப்ரீக்வென்சி ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறது. அதை பற்றி சொல்கிறேன். ஹை ஃப்ரீக்வென்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டால் இந்த சைடு ஒன்று இப்படி, இந்த சைடு இது வந்து ஸ்டெப் டவுன்னா இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக ப்ரைமரி இருக்கும். ப்ரைமரியில் வந்து இது வந்து செகண்டரி. இப்போ வந்து இந்த மாதிரி நார்மல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலதில் வந்து சென்டர் டேப்னா இங்கே ஒன்று லீடு ஆக்சுவலாக அதிகமான அவுட்புட் எடுக்கும்போது இந்த மாதிரி அதிகமாக வரும். அது ஓகே, அதை பற்றி நம்ம அதிகம் சொல்ல வேணாம், அடுத்து நம்ம வீடியோவில் சொல்லலாம். இது இப்போ ஹை ஃப்ரீக்வென்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, எஸ்எம்டி ட்ரான்ஸ்ஃபார்மரில் இப்போ வந்து இப்படி ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு வைண்டிங், இப்படி ஒரு வைண்டிங் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, ஆக்சிலரி அப்படின்ற ஒரு வைண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி. சரியா, இது வந்து சிங்கிள் இன்னு சிங்கிள் அவுட் எடுக்கிறோம். இப்போ ஹை ஃப்ரீக்வென்சியில் சிங்கிள் இன் சிங்கிள் அவுட், அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த சார்ஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சார்ஜரில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சைடு, அதாவது இங்கே தான் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து டிசி வந்து ஹை வோல்டேஜ் இங்கே வந்து இது பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 லீட் இருக்குது. இந்த 4 லீடில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு எப்படி காயில் எப்படி வைண்டிங் ஆகிருக்கு அப்படின்றது, நம்ம காயில் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக இப்போ கனெக்டிவிட்டி வச்சுட்டேன். கனெக்டிவிட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இங்கேயும் ஒரு காயில், ஓகேவா, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு காயில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு காயில் இருக்குது. இது வந்து செகண்டரி காயில். ஓகே, இது வந்து இப்போ இது வந்து ஒரு செகண்டரி காயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைனஸ் ஒன்று போகும் பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த பிரிட்ஜில் இருந்து ஒரு மைனஸ் சப்ளை இங்கேருந்து இங்கே போகும். அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி. ப்ளஸ்ஸு போது வந்து ப்ரைமரி. ஓகேவா, இது வந்து சுவிட்சிங், இங்கே ஒரு டிரான்சிஸ்டரோ இல்லை ஒரு இதுவை வச்சு ஒரு சுவிட்ச் பண்ணி இந்த ப்ரைமரி வைண்டிங்க்கு சப்ளை கொடுப்பாங்க. இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணுவாங்க. ஆன் ஆஃப் பண்ணுறதுனா அதாவது நம்பர் ஆஃப் டைம். இது என்ன, நார்மல் டிசி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா, இங்கே நார்மலாக என்ன பண்ணால் 50 ஹெர்ட்ஸில் வந்து ஒரு ஏசி சைன் வேவ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சைன் வேவ். ஓகேவா, இதுதான் சைன் வேவ். இந்த சைன் வேவ் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ இங்கே கொடுக்குறது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஆன் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி ஒரு வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி போகும். ஓகேவா, நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சிஆர்ஓவில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கான்செப்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்விட்சிங் பண்ணும்போது இந்த ப்ரைமரிக்கு இங்கே சப்ளை வந்து இங்கே சார்ஜ் ஆகி இங்கே டிஸ்சார்ஜ், மறுபடியும் இதை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்சிலரி வைண்டிங். ஓகேவா, இந்த ப்ரைமரி வைண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணி வந்தீங்கன்னா சப்ளை வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் செகண்டரி கொடுக்கும். ஓகேவா, இதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஃபீட்பேக் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற பியூர் டிசியை வந்து நிறைய டைம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000 60,000 டைம் பண்ணுவாங்க. 50 கிலோ ஹெர்ட்ஸில் வந்து இது ஒர்க் ஆகும். 50-30 கிலோ ஹெர்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 60,000 டைம் வந்து இதை ஆன் ஆஃப் பண்ணுறோம். அது மூலிமா பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த காயில் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த 50 ஹெர்ட்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. இது வந்து காயில் சைஸ் சின்னதாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்ம் வந்து ரொம்ப டைம் பீரியடில் ரொம்ப குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இதாகுது. அதனால் இந்த காயில் சைஸ் சின்னதாக இருந்தாலே இது ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த வந்து ஹை ஃப்ரீக்வென்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ ஒரு எஸ்எம்பிஎஸ் எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸில் இங்கே பாருங்கள், இந்த யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வென்சி ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கனாலும் இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ரைமரி சைடில், இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹாட் சைடில் இது வந்து ப்ரைமரி, இங்கே இருக்குது 2, இது வந்து செகண்டரி. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா மொத்தம் 6 லீடு இருக்கும்.
இது வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எத்தனை அவுட்புட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக ப்ரைமரி சைடு இந்த ஹாட் சைடு பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங் அண்டு ப்ரைமரி வைண்டிங். அந்த ப்ரைமரி வைண்டிங்கோட இது கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக டேர்னிங்ஸ் இருக்கும். செகண்டரி சைடு வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுறதா இருந்தால் கம்மியாக வச்சுருப்பாங்க. இப்போ மஸ்கிட்டோ பேட்டு இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிறதோட இங்கே காயில் டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது என்னென்னா ஆன் ஆஃப் இந்த ஆக்சிலரி வைண்டிங்கை யூஸ் பண்ணி இதை வந்து இங்கே சப்ளை வந்தோடனே இங்கே ஒரு ரீச் ஆனோடனே ஆர்க் ஃபார்ம் ஆகும், ரிவர்ஸில் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே ரிட்டன் இங்கே ஒரு சப்ளை வந்து இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு ஐசி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஸை வந்து இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு ஒரு ஜீனர் டயோடு போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு ரெசிஸ்டர் வச்சு இதை கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக வந்து கட் பண்ணி ஆன் பண்ணி கட் பண்ணணும். அது மூலிமா நமக்கு என்ன தேவையான அவுட்புட்டோ அது கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்கக்கூடிய ஏசியில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஹை வோல்டேஜ் டிசியில் தான், அதுவும் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ட்ரான்ஸ்ஃபார்மர் நார்மலாகவே ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் ஆனால் தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நிறைய டைம் வந்து ஸ்விட்சிங் பண்ணால் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா அவுட்புட்டை நம்ம தேவையான அளவுக்கு எடுக்க முடியும். ஓகே, இதை பற்றி இன்னும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெளிவாக கொடுக்குறேன் உங்களுக்கு.